வணக்கம் விவசாய சொந்தங்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இதில் களைக்கொல்லி அடிச்சிருக்கோம், களை செத்த உடனே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ இது பார்த்திங்கன்னா, இது வந்து கொடுக்காப்புளி மரம். கொடுக்காப்புளி நாங்கள்லாம் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். இப்போ உள்ள பசங்க சாப்பிட்ருக்காங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இது வந்து ஹைப்ரிட் நாவல். ஹைப்ரிட் நாவல் பார்த்திங்க, ஹைப்ரிட் நாவல் பெருசாக இருக்கும்ல நாவல் பழம். எல்லாம் விட்டுறோம். இதெல்லாம் உண்மையிலேயே உடம்புக்கு நல்லதா என்னங்கிறது பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. வாங்க பருத்தி வயலுக்கு போவோம். இந்த அந்தந்த சீசனுக்கு நம்ம முன்னாடிலாம் நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பழங்களை சாப்பிடுவாங்க. அதுவே அந்தந்த சீசனில் வர வியாதியை எனக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அதுதான் உண்மை. நம்ம தான் இப்போ வந்து பீஸா, பர்கர், ஜொமேட்டோ இதெல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு என்ன சாப்பிட்றோம்னே தெரியாமல் சாப்பிட்டு நம்மளோட குழந்தைகளுக்கும் அதை வாங்கி கொடுத்து வீணாக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இதுதான் பில்லு வந்து வாடுது பாருங்கள். மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா? மஞ்சளாக இருப்பது. இது சுத்தமாகவே செத்துரும். பில்லு மட்டும் சுத்தமாக செத்துரும். இந்த அதிகமான பில்லு உள்ள இடம் காமிச்சோம் பார்த்தீங்களா? அதிகமாக நெல் பில்லு இந்த இடம். ஆனால் அந்த கோரை மட்டும் நிறங்கியிருக்குன்னா வளராது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதோட வளர்ச்சி ஸ்டாப் ஆயிரும். கோரை சுத்தமாக கொள்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியல போல். ஏன்னா கோரையை சுத்தமாக கொள்கிற மாதிரி இருந்தால் பருத்தி செடிக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மருந்து களைக்கொல்லி அடிக்கிறது அந்த பருத்திக்கு நேராக மட்டும்தான் அடிப்பாங்க. பருத்தி செடிக்கு நேராக மட்டும்தான் அடிப்பாங்க. பாக்கி இடத்துல களைக்கொல்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த குபேட்டா டிராக்டர், கை டிராக்டர் அதை வச்சு ஓட்டுறதுனால பாக்கி இடத்துல அடிக்க மாட்டாங்க. அது இருக்குது பாருங்கள், தூக்கணாங்குருவி பனை மரம், இதெல்லாம் தென்னை மரம். வயலில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. அது பற்றின வீடியோ அப்போ போடுறேன். இதோ இருக்கிறாரு பாருங்கள், அவர் தான் சட்டை பன்னீர்னு. ஏன்னா என்னோடய வீடியோ முன்னாடியிலேருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சட்டை பன்னீரை பற்றி. அவருக்கு தீபாவளிக்கு சட்டை எடுத்து கொடுத்தேன் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி. ஃபஸ்ட்டு வீடியோ அவரை வச்சு தான் போட்டேன். சரி, வணக்கம் விவசாயிகளே, நன்றி. விவசாயி டு வியாபாரி யூடியூப் சேனல் சுந்தர் ஆலங்குடி.